ஆளுநருக்கு எதிரான போராட்டம் தொடர்பாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி இடையே விவாதம் நடைபெற்று வருகிறது. தொடர்பான விவரங்களை நிகழ்ச்சியுடைய சிறப்பு செய்தியாளர் அபினேஷ் பின்னணி என்ன? தேவப்பிரியன், இன்று தமிழ்நாடு சட்டப்பேரவையில் ஆளுநர் உரை மீதான விவாதத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பேசி வருகிறார். சரியாக 10 நிமிடத்திற்கு முன்பு தன்னுடைய விவாதத்தை தொடங்கியிருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி தொடக்கத்திலே பல்வேறு மிக முக்கியமான கருத்துக்களை முன்வைத்து பேசி வருகிறார். தற்போது சட்டப்பேரவையில நீட் தேர்வு ரத்து குறித்த ஒரு காரசார விவாதம் என்பது நடைபெற்று வருகிறது. தொடக்கத்தில் பேசிய எடப்பாடி பழனிசாமி ஏன் இந்த முறை ஆளுநருடைய வருகையை நேரடி ஒளிபரப்பு செய்யவில்லை என கேள்வி எழுப்பினார். அதே போல கடந்த 2 நாட்களாக அதிமுக உறுப்பினர்களுடைய நேரலை என்பது காட்டவில்லை, அதனால்தான் இன்று வெள்ளை சட்டை அணிந்து வந்தோம் என்றும் அவர் குறிப்பிட்டு பேசினார். அதே போல நீட் தேர்வை பொறுத்தவரை இந்த கடந்த 4 ஆண்டுகளாக இருந்த ஆளுநர் உரையை இந்த ஆண்டும் இந்த உரையில் இடம்பெற்றிருக்கிறது. புதிய அம்சங்கள் எதுவும் இடம்பெறவில்லை எனவும் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டினார். அப்போது பேசிய எடப்பாடி பழனிசாமி கடந்த 4 ஆண்டுகளாக நீட் தேர்வை ரத்து செய்வோம் என குறிப்பிட்டு தேர்தல் இந்த ஆட்சிக்கு வந்திருந்தீங்க, ஆனால் நீட் தேர்வை இதுவரை ரத்து செய்வதற்கான நடவடிக்கை இல்லை என குறிப்பிட்டு பேசினார். அதற்கு தற்போது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பதிலளித்து வருகிறார். குறிப்பாக நீட் தேர்வு விவகாரத்துல ஓராண்டு காலம் அதிமுக ஆட்சியில் கிடப்பில் இருந்தது. நீட் தேர்வை ரத்து செய்ய முயற்சி செய்வோம் என கூறியிருந்தோம். அதே போல எங்களுடைய கூட்டணி கட்சி தலைவர் ராகுல் காந்தியும் அதுக்கான உறுதியளித்திருந்தார். ஆனால் இந்திய கூட்டணி ஆட்சிக்கு வரவில்லை. தற்போது உங்களோடு ஏற்கனவே கூட்டணியில் இருந்த பாஜக ஆட்சிதான் தற்போது நடைபெற்று வருகிறது. நீட் தேர்வு ரத்தில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது என முதலமைச்சர் சட்டப்பேரவையில் திட்டவட்டமாக கூறியிருக்கிறார். அதே போல இதற்கு மீண்டும் பதிலளித்து பேசியிருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி நீட் தேர்வு எந்த ஆட்சியில் வந்தது என்பதை மறக்கக்கூடாது. அப்போது எந்த கட்சி மத்தியில் ஆட்சியில் இருந்தது, அதில் எந்த கட்சி அங்கம் வகித்தது என்பது அனைவருக்கும் தெரியும் என்றும் மீண்டும் குற்றம் சாட்டியிருந்தார். முதலமைச்சர் இதற்கு பதிலளித்து பேசக்கூடிய நிலையில நாங்கள் கூட்டணியில் இருந்த வரையில் நீட் தேர்வு தமிழ்நாட்டில் வரவில்லை. அதிமுக இன்னும் குறிப்பிட்டு சொன்னால் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் இருக்கும் போது கூட நீட் தேர்வு தமிழ்நாட்டில் வரவில்லை. நீங்கள் வந்த பிறகுதான் நீட் தேர்வு வந்தது என குறிப்பிட்டு பேசினார். எனவே திமுக ஆட்சிக்கு வந்தால் நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் என அறிவித்தீர்கள் இல்லையா, அதற்கு என்ன நிலை என்று மீண்டும் எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டு கேட்ட நிலையில அதற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நீட் தேர்வு மத்திய அரசு தான் ரத்து செய்ய முடியும் என சராசரி அறிவுப்படுத்துவது கூட தெரியும் என ஒரு மிக முக்கியமான ஒரு காரசாரமான பதிலை தெரிவித்திருந்தார். அதற்கு எடப்பாடி பழனிசாமி தேர்தல் வருவதற்கு முன்பு ஒரு பேச்சு, தேர்தலுக்கு பின்பு ஒரு பேச்சு என திமுக இரட்டை வேடம் என்பது மக்களுக்கு நன்கு தெரியும் என்றும் அவர் குற்றம் சாட்டியிருந்தக்கூடிய நிலையில முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அதற்கு பதிலளித்து பேசக்கூடிய நிலையில திமுக சொன்னதையும் செய்வோம், சொல்லாதையும் செய்வோம், எனவே என்ன செய்யவில்லை என்று குறிப்பிட்டு சொல்லுங்கள் என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டு கேட்டார். அந்த வகையில சட்டமன்ற தேர்தலின் போது நீதிமன்றத்துல வழக்கு இருக்கிறது என உங்களுக்கு நன்றாக தெரியும். இப்போது மத்திய அரசு தான் இதை செய்யும் என்று சொல்லும் நீங்கள் அப்போது ஏன் ஆட்சிக்கு வந்ததும் நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் என சொன்னீர்கள் என்று கேள்வி எழுப்பியிருக்கக்கூடிய நிலையில அப்போது குறுக்கிட்டு பேசிய அவை முன்னவர் துரைமுருகன், நீட் தேர்வை மாநில அரசு நேரடியாக ரத்து செய்ய முடியாது, அதனால்தான் நீதிமன்றம் சென்றோம். எனவே முதலமைச்சர் மீண்டும் இதற்கு பதிலளித்து பேசக்கூடிய நிலையில நாங்கள் கூட்டணியில் இருந்தாலும் அதை ஏற்கவில்லை என்றும் இந்திய கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் என நிச்சயமாக தெரிவித்துக் கொள்வதாக முதலமைச்சர் குறிப்பிட்டு பேசியிருக்கிறார். இந்த நீட் தேர்வு என்பது மீண்டும் சட்டப்பேரவையில ஒரு காரசார விவாதத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. பலமுறை இதே பேரவையில நீட் தேர்வு விவகாரம் என்பது ஒரு காரசார விவாதமாக திமுக அதிமுக இடையே ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையில இந்த ஆளுநர் உரை மீதான விவாதத்திலும் நீட் மிக முக்கியமான ஒரு பேசுபொருளாக இருக்கிறது. இதுல எதிர்க்கட்சி எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அதே போல முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களும் ஒரு காரசார விவாதம் என்பது பேரவையில நடைபெற்று வருகிறது. தேவபிரி, அபினேஷ், இப்ப போராட்டங்களுக்கு அனுமதி வழங்குவது தொடர்பாக முதலமைச்சருக்கும் எதிர்க்கட்சி தலைவருக்கும் இடையே நடைபெற்ற கருத்து பரிமாற்றம் தொடர்பாக தகவல் இருக்கா? எதிர்க்கட்சி எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய உரையை தொடங்கக்கூடிய நிலையில மிக முக்கியமான மற்றொரு குற்றச்சாட்டையும் வைத்திருந்தார். அதாவது ஆளுநர் உரை என்பது கடந்த ஆண்டும் ஆளுநர் சில பகுதிகளை நீக்கிவிட்டு பேசினார். குறிப்பாக நம்முடைய தமிழ் தலைவர்களையும் குறிப்பிட்ட திராவிட போன்ற சொற்களை அவர் நீக்கிவிட்டு பேசினார். அப்போது திமுக ஏன் போராடவில்லை, இப்போது மட்டும் ஏன் திமுக போராடுகிறது என்ற கேள்வியும் எழுப்பிய அவர் அதே போல அதிமுக போராடினால் உடனடியாக அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்படுகிறது என்றும் அவர் குறிப்பிட்டு பேசினார். அதற்கு பதிலளித்து பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின்
போராட்டம், அதாவது அனுமதிக்கப்பட்ட இடங்களில் போராட்டம் நடத்தினால் எந்தவித அனுமதி வழங்காமல் இல்லை. அதே போல அனுமதிக்கப்படாத இடங்களில் போராட்டம் நடத்தினால் அது அங்கு கைது நடவடிக்கை ஏற்பட்டிருக்கிறது. கடந்த கால அதிமுக ஆட்சியிலும் அதே போல திமுக போராட்டத்தில் ஈடுபட்ட போது இதே போன்ற நடவடிக்கையை நீங்க பின்பற்றீங்க அப்படியும் குறிப்பிட்டு பேசினார். அதற்கு மீண்டும் பதிலளித்து பேசிய எதிர்க்கட்சி எடப்பாடி பழனிசாமி, நாங்கள் பல எங்களுடைய போராட்டங்களுக்கு, கட்சி சார்பில் நடத்தக்கூடிய போராட்டங்களுக்கு நீதிமன்றத்துக்கு சென்றுதான் அது அனுமதி பெற்று வருகிறோம் என்றும் அவர் குறிப்பிட்டு பேசினார். அதற்கு மீண்டும் பதிலளித்து பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின், கடந்த கால அதிமுக ஆட்சியின் போது திமுகவும் இதே போல பல போராட்டங்களுக்கு நீதிமன்றத்துக்கு சென்றுதான் அனுமதி பெற்று வந்தோம். அனுமதிக்கப்பட்ட இடங்கள்ல போராட்டம் செய்வதற்கு எந்தவித தடையும் இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டு பேசினார். இந்த விவகாரத்தை பொறுத்தவரை தேவப்பிரியன். அபினேஷ், இப்ப பேரவையில நேற்று வரைக்கும் யார் அந்த சார் அப்படின்ற கேள்வி பிரதானமா எதிரொலித்த நிலையில இன்னைக்கு திமுகவும் இவர்தான் அந்த சார் அப்படின்ற வியூகத்தை முன்னெடுத்தாங்க. இந்த பிரச்சனையை அதிமுக எப்படி கையாண்டது? திமுகவுடைய வியூகம் என்னவாக இருந்தது? இந்த பிரச்சனை இன்னைக்கு பேரவையில் எப்படி எதிரொலிச்சது? கடந்த 4 நாட்களாக ஒவ்வொரு நாளும் பேரவைக்கு வரக்கூடிய அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் யார் அந்த சார் என்கிற பேட்சை அணிந்திருந்து பேரவைக்கு வந்திருந்தாங்க. கடந்த 2 நாட்களாக கருப்பு சட்டை அணிந்தும் பேரவைக்கு வந்திருந்த நிலையில இன்று திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் இவன் தான் அந்த சார் என்கிற ஒரு பதாகைகளோடு அந்த அண்ணா நகர் சிறுமி பாலியல் வழக்குல கைதாயிருக்கூடிய அதிமுக பிரமுகருடைய புகைப்படத்தை ஏந்தி வந்திருந்தாங்க. ஆனால் அதை பேரவைக்குள் எடுத்து செல்லவில்லை, வெளியில, அவைக்கு வெளியில அதை காண்பித்து கோஷத்தை எழுப்பியிருந்தாங்க. அதே போல இன்றைக்கு திமுகவை பொறுத்தவரை இன்று எதிர்க்கட்சி எடப்பாடி பழனிசாமி பல்வேறு குற்றச்சாட்டுகளை தன்னுடைய ஆளுநர் உரையில அவர் ஒவ்வொன்றாக எடுத்து பேசி வருகிறார். இதற்கு மிக விரிவாக நாளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தன்னுடைய பதிலுரையில் அனைத்து விவரங்களையும் கொடுக்க இருக்கிறார். அதே போல இன்று அவ்வப்போது குறிப்பாக நீட் விவகாரத்துல பேசிய எதிர்க்கட்சி எடப்பாடி பழனிசாமிக்கு முழுமையாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பதிலளித்து வருகிறார். அதே போல மொத்தமாக இந்த எதிர்க்கட்சி தலைவர், அதே போல சட்டப்பேரவையில் இருக்கக்கூடிய மற்ற கட்சி தலைவர்கள் இந்த ஆளுநர் உரை மீதான விவாதத்தில் பங்கெடுத்து பேசுறாங்க. இதற்கெல்லாம் சேர்த்து நாளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தன்னுடைய பதிலுரை அளிக்க இருக்கிறார். ஆனால் தற்போது எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஒவ்வொரு சப்ஜெக்டா, அதாவது குறிப்பா இந்த ஆளுநர் உரை, அதே போல நேரலை அனுமதிக்க மறுக்கப்பட்டது, போராட்டத்திற்கான அனுமதி மறுக்கப்பட்டது, அதே போல அதிமுகவுடைய உறுப்பினர்களுடைய நேரலை மறுக்கப்பட்டது, அதே போல தற்போது நீட் விவகாரம் என்ற ஒவ்வொரு சப்ஜெக்டா அவர் பேசி வர்றார். அதற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அதற்கான பதில குறுக்கிட்டு பதிலளித்து வருகிறார். தேவப்பிரியன், நேரலையில் காட்டப்படுவது தொடர்பாக எதிர்க்கட்சி தலைவர் பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருந்தார். அதற்கு அரசுடைய விளக்கம் என்னவாக இருந்தது அபினேஷ்? இதற்கு சபாநாயகர் அப்பாவு பதிலளித்து பேசினார். தொழில்நுட்ப கோளாறு காரணமாக கடந்த 2 நாட்களாக அந்த பிரச்சனை என்பது இருந்தது. அதே போல ஆளுநர் உரையின் போது பொறுத்தவரை ஆளுநருடைய உரையை வாசிக்கவே இல்லை. அதனால்தான் அது நேரலை ஒளிபரப்பு செய்ய முடியாமல் போனது. அதே போல ஆளுநர் வருகையை நேரலை செய்யவில்லை என்று எதிர்க்கட்சி எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியிருந்தார். ஆனால் அதுக்கு டிடியிடம் பல முறை அந்த ஓபி வேனை அனுப்புவதற்கான அந்த குறிப்பிட்டு கேட்டிருந்தோம், அதுக்கான அனுமதியும் கொடுத்திருந்தோம். ஆனால் அவர்கள் வரவில்லை அப்படிங்கிறத சபாநாயகர் அப்பாவு பதிலளித்திருந்தார். அதே போல கடந்த 2 நாட்களாக அதிமுக காட்டக்கூடாது என்பது எந்தவித பாரபட்சமும் இல்லை, மாறாக அதற்கு தொழில்நுட்ப கோளாறு இருந்தது என்றும் சபாநாயகர் அப்பாவு தரப்புல அது பதிலளிக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் காலத்துல இது போன்ற நடவடிக்கை இருக்காது என்றும் சபாநாயகர் அப்பாவு இந்த நேரலை விவகாரத்துல குறிப்பிட்டு பேசினார். ஆனால் அதற்கும் எதிர்க்கட்சி எடப்பாடி பழனிசாமி ஆளும் கட்சி எதிர்க்கட்சி என பாகுபாடு இருக்கக்கூடாது, சபாநாயகர் என்பவர் நீங்கள் அனைவருக்கும் பொதுவானவர் எனவும் அவர் குறிப்பிட்டு பேசியிருந்தார். ஆனால் சபாநாயகர் மீண்டும் அதற்கு பதிலளித்து பேசக்கூடிய நிலையில தொழில்நுட்ப பிரச்சனை இருந்ததால்தான் ஒளிபரப்பு செய்யவில்லை, ஆளுநர் உரையாற்றவே இல்லை, அதனால்தான் அதை காட்ட முடியவில்லை, அதே போல அதில் எந்தவித உள்நோக்கமும் இல்லை அப்படிங்கிறது சபாநாயகர் அப்பாவுடைய பதிலாக இருந்தது. தேவப்பிரியன், இப்ப சபாநாயகர் விளக்கம் ஒரு பக்கம் இருக்கு, இன்னொரு பக்கம் எதிர்க்கட்சிகளுடைய இந்த பேரவை இந்த ஆண்டு தொடக்கத்திலிருந்து எதிர்க்கட்சிகளுடைய வியூகம் அப்படின்னு தொடர்ச்சியாக தமிழ்நாடு அரசு திமுக அரசு மீது குற்றச்சாட்டையும் கூடுதல் நெருக்கடியும் கொடுக்கிறாங்களா அபினேஷ்? அண்மையில இந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவி ஒருவர் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டது அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமான ஒரு பேசு பொருளாக இருந்தது. அந்த நேரத்தில் தான் இந்த சட்டப்பேரவையுடைய ஆண்டினுடைய முதல் கூட்டத்தொடரும் தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில அந்த பிரச்சனையை அதிமுக இந்த கூட்டத்தொடர் முழுவதும்
கையில் எடுக்க திட்டமிட்டிருந்தது. அதனாலதான் தினந்தோறும் அந்த யார் அந்த சார் அப்படிங்கிற அந்த பேட்ஜை அணிந்து அனைத்து அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களும் உள்ளே வந்திருந்தாங்க. அதற்கு 2 தினங்களுக்கு முன்பு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அந்த விவகாரத்துல என்னென்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது குறித்து ஒரு நீண்ட நெடிய விளக்கத்தை முதலமைச்சர் பேரவையில் அளித்திருந்தார். அந்த புகார் எப்போது வரப்பட்டது, புகாரின் மீது நடவடிக்கை எப்போது எடுக்கப்பட்டது, அதில் கைது செய்யப்பட்டிருக்கிறவர் யார், அவருடைய பின்னணி என்ன, அதே போல அவர் அந்த வழக்கு புலன் விசாரணை இருக்கிறது, சிறப்பு IAS அதிகாரிகளால் அந்த விசாரணை என்பது IPS அதிகாரிகளால் அந்த வழக்கு விசாரிக்கப்பட்டு வருகிறது என்கிற ஒரு விளக்கத்தை பேரவையில் வைத்திருந்தார். அதற்கு பிறகு அந்த பிரச்சனையை பெரிய அளவுல அதிமுக பேரவையில் எழுப்பவில்லை. இருப்பினும் அந்த யார் அந்த சார் அப்படிங்கிற பேட்சை அணிந்தது வந்தாங்க. அதே போல திமுகவுடைய கூட்டணியில் கூடிய கட்சிகளும் அந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்துல பேசியிருந்தாங்க. அதுக்கெல்லாம் சேர்த்தே முதலமைச்சர் அந்த விளக்கத்தை அளித்திருந்தார். அதுல யாராக இருந்தாலும் அதுல நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கப்படும், அதுக்கும் குற்றவாளிக்கு உரிய தண்டனை பெற்றுத்தரப்படும் அப்படிங்கிறதையும் முதலமைச்சர் உறுதியளித்திருந்தார். அந்த வகையில இன்றைக்கு ஆளுநர் உரை மீதான விவாதத்தில் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி பேசி வருகிறார். அதுல பல்வேறு குற்றச்சாட்டுகளை ஆளுங்கட்சிக்கு எதிராக வைத்து வரக்கூடிய நிலையில முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் குறுக்கிட்டு அரசுடைய நிலைப்பாட்டையும் பதிலையும் அவ்வப்போது அளித்து வருகிறார். தகவல்களுக்கு நன்றி அபினேஷ்.